ஹை டீம், வெரி குட் மார்னிங். சந்தோஷ் டைரக்டர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் இருக்கு, ஓகேங்களா? ஸோ எஸ்டிஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் நாலேஜ்ன்றதை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு க்ரோத்தை காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தருமே ப்ராடக்ட்ஸை பற்றின நாலேஜ்ன்றதை எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டிஜில் 450 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய டவுட்ஸ்ன்றது இருக்கும். நான் இவ்வளோ பிவிசிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பட் இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்பி எடுத்துக்கலாமா, இல்லை வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு தயங்கிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கும். நீங்கள் வந்துட்டு 100 பிவி கன்சல்டன்சி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க, பட் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மேபி நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே இந்த மீட்டிங்கை வந்துட்டு கடைசி வரைக்கும் கவனமாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டீம்ல உங்களை மாரி புதுசா ஜாயின் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ரிசல்ட்ன்றதை எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட்டை தான் வந்துட்டு இன்னைக்கான மீட்டிங்ல ஃபீட்பேக்காக ஷேர் பண்ண போறாங்க. அப்போ மல்டிபிள் லீடர்ஸ் வந்துட்டு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை பத்தி பேசுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ன்றது கனெக்ட் ஆகும். ஓகே, நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நம்ம கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்ன்றது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகும், ஓகேங்களா? அப்போ நீங்களுமே வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ன்றதை கண்டிப்பாக எடுக்க முடியும். கண்டிப்பாக வந்துட்டு 100% ப்ராடக்ட்ஸ் நாலேஜ்ன்றது இந்த மீட்டிங் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு ஸோ கடைசி வரைக்கும் தெளிவாக கவனமாக மீட்டிங்கை வந்துட்டு லிசன் பண்ணுங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க, ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமாட்சி மேம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம், பேசுங்க. சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் மேம், கிளியர். ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். ஐ எம் 16% காமாட்சி. நான் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி பத்தி இப்போ சார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1 மினிட் சார், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சார் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? கிளியர் மேம், கிளியர். 100 PV கன்சிஸ்டன்சி அப்படின்றப்ப நமக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. பட் நியூ ஜாயினர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது பண்ணலாம். ஏன்னா நம்ம நார்மலா நம்ம வெஸ்டேஜ்ல வந்து 400+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து எஃப்எம்சிஜி, அக்ரி, அப்புறம் வந்துட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் பியூட்டி கேர், ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வாங்கும் போதே நமக்கு ஈஸியா 100 PV அப்படிங்கிறது நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து டே 1 பர்ச்சேஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ என்னை பார்த்துட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ்மே டே 1 அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து மந்த்லி ரெகுலரா வாங்குற ப்ராடக்ட்ஸ். இதுல நான் இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பத்தி நான் வந்து இப்போ ஷேர் பண்ணிடுறேன். நம்ம ஸ்கின் கேர்ல வந்துட்டு பியூட்டி க்ரீம் அப்படின்னு பிபி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூர்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எவ்ரிடே நம்ம வந்துட்டு அழகா இருக்கணும், நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம இப்ப வெளியில போறோம், ஒரு ஒர்க்கிங் பர்சனா இருக்கோம், இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கோம், இல்ல நார்மலா நம்ம எல்லாருமே வெளியில போவோம் எதுக்காவது. நம்ம அப்படி போகும்போது நமக்கு வந்து சன்லைட், நம்ம அந்த யூவி ரேஸ் சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு அந்த கலர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த யூவி ரேஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நம்ம டைரக்டா ஃபேஸ்ல படும்போது நமக்கு அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து இந்த பியூட்டி க்ரீம் அப்படிங்கறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து 30+ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை எவ்ரிடே யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈவனா நமக்கு மாறும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு எரிச்சல் அந்த மாதிரி இந்த சன்லைட் மூலியமா அந்த சில பேருக்குலாம் வந்து எரியும், சன் டைரக்டா ஃபேஸ்ல பட்டா, அந்த இதுலயும் வந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து இது நம்ம எவ்ரிடே ஏதாவது ஒரு நார்மலா ஃபங்க்ஷன் இல்ல ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம போகும்போது நம்ம அந்த ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர், கன்சீலர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் வந்து அப்பதான் நமக்கு வந்து பிரைட்னிங் லுக் கொடுக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு போட்டோ அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் டெய்லி அப்படின்றப்ப நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் இல்ல ஆஃப்டர் பாத்க்கு அப்புறமே இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் ஒரு 30 days கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதே தெரியும். இது வந்து நமக்கு 30 கிராம்ஸ்ல வந்து
கொடுத்துருக்காங்க. இதோட டிபி பிரைஸ் வந்து 340 rupees அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 485. 11.33 பிவி வந்து இது கொடுத்துருக்காங்க. இது ஒன் டைம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3 monthsக்கு வந்துட்டு நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பாத்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸ்ல வந்து லிட்டில் டாட்ஸா நம்ம அங்கங்க வச்சு நம்ம கையில வந்து ஈவனா அதை ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபேஸ்ல வந்துட்டு அப்சர்வ் ஆயிடும். இது யூஸ் பண்ணும்போது நம்ம நெக் ஏரியா அண்ட் ஃபேஸ் ரெண்டுத்துலயுமே சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு அந்த ஃபேஸ்க்கும் நெக்கும் வந்துட்டு சேம் டோன் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்ல மாய்ஸ்சரைசிங் ஏதாவது யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஸ்கிரீன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்ல இது மட்டுமே போட்டாலுமே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிரைட்டிங் லுக் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு அஷ்யூர்ல வந்துட்டு பியூரிஃபையிங் கிளென்சர் பிளஸ் டோனர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நார்மலா வாஷ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த மேல இருக்கிற நமக்கு அந்த இம்பியூரிட்டிஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். நம்ம அந்த ஸ்கின்லயே வந்து 2 to 3 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னர் லேயர்ல படிஞ்சிருக்க அந்த டஸ்ட், அந்த ஆயில் இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியா வந்துட்டு ரிமூவ் ஆகாது. நம்ம அப்ப அதையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கிளென்சர் பிளஸ் டோனர் அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கிளென்சர் டோனர் அப்படிங்கறது யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேஸ்ல டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு படிஞ்சிருக்கும். அதுவும் வந்து நமக்கு வெளியேறிடும். ஸோ அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நியூ செல்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அந்த ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஃபேஸ்ல வந்து நடக்கும். ஸோ அது மூலியமா இப்ப நம்ம டெய்லி இந்த கிளென்சர் பிளஸ் டோனர் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஃபேஸே வந்துட்டு நீங்க நோட் கூட பண்ணிக்கலாம். யாராவது இத ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்க இமேஜ் கூட ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அதை நீங்க செல்ஃபி இந்த மாதிரி போட்டோ கூட எடுத்துட்டு ஒரு 30 days எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது வந்து நான் லிட்டரலா யூஸ் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு நான் ப்ராடக்ட் ப்ரொமோஷனுமே வந்து பண்ணிருக்கேன், வாங்கி கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 to 2 times கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல வந்துட்டு டைரக்டாவே இதை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம அங்கங்க லிட்டில் டாட்டா நம்ம ஃபேஸ், நெக், அந்த இயர் ஏரியா அது எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணி கையால வந்துட்டு ஒரு 2 minutesக்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னா அப்சர்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டன் இல்ல வெட் வைப்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம அழுத்தி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த அழுக்கு வந்து அதுல வந்து வந்துடும். நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும் நம்ம ஃபேஸ்ல இவ்வளவு அழுக்கு இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு தொடச்சிக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மேக்கப் யூஸ் பண்ணோம், திரும்ப அகைன் வெளியில போறோம், இல்ல நைட் கிரீம் யூஸ் பண்றவங்க அப்படிலாம் இருந்தா நம்ம அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இதுல வந்து டீ சீட் ஆயில் அப்புறம் ரோஸ் வாட்டர் கொடுத்துருக்கிறதுனால இதுல வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் அதுவே வந்துட்டு கம்ப்ளீட் லுக் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். இதோட டிபி பத்தி பாத்தீங்கன்னா 270 rupees அண்ட் வந்துட்டு பிவி வந்துட்டு 9 பிவி. தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே கிளியராக உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நாலேஜ்ன்றது கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நான் அட்மிட் பண்ணுறது 12% மெல்வின் சார். நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். மெல்வின் சார் ஹோம் ஸ்க்ரீன்ல பாருங்க. சார் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியர் சார், கிளியர். 12% மெல்வின் ஜோஸ். ஸோ இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ கால்சியம் பத்தி. ஸோ இந்த கால்சியம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு, என்னோட சிஸ்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது எப்போ ஷேர் பண்ணேன் அப்படின்னா ஒரு 6 month முன்னாடி அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க எப்படி சொன்னாங்க, எனக்கு கால் கை பெயின் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துருந்தேன். பட் அவங்க வந்து அதை எடுத்துக்கவே இல்லை. ஸோ அந்த கால்சியம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எலும்புக்கு அப்புறம் பல்லு இதுக்கெல்லாம் வந்து கால்சியம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த எலும்புக்கு வந்து கால்சியம் கம்மியாகும் போது அதில் பெயின் வர்றது, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு அந்த எலும்பு ரீதியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதை தடுக்க தான் நம்ம அந்த கால்சியம் நமக்கு வெஸ்டேஜ்லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த சிஸ்டர் அவங்க எனக்கு கேட்கும்போது நான் அவங்களுக்கு 6 month முன்னாடி வாங்கி கொடுத்தேன். ஸோ பட் அவங்க அதை யூஸ் பண்ணலை. ஒரு 3 monthக்கு அப்புறம் அவங்களே கால் பண்ணாங்க.
அதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்பேன் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க என்ன நிறைய முறை வந்து திட்டியிருக்காங்க. ஸோ திட்டினோட நான் நினைச்சேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டு. ஆனாலும் நான் அது கேட்கறத விடல. திரும்பவும் அவங்களுக்கு 1 வீக் கழிச்சு அந்த மாதிரி கேட்பேன். ஸோ யூஸ் பண்ணுங்க சிஸ்டர், அது ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சதை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் அவங்களே கால் பண்ணாங்க. என்ன அவங்க திடீர்னு கால் பண்றாங்கன்னு போனா, ஸோ அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி நான் கால்சியம் எடுத்திருந்தேன், எனக்கு அது நல்லா இருக்கு, ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அப்போ கீழே விழுந்ததுனால ஷோல்டர்ல வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. ஸோ அடிபட்டனால ஷோல்டர் பயங்கரமா பெயின் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து கால்சியம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெயின் நிற்கல. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல்லேருந்து அவங்க வாங்கி போட்டு சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஆனாலும் சரியாகலடா. அதுக்கப்புறம் நீ வாங்கி கொடுத்தது என்ன ஞாபகம் வந்துச்சு, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணேன். நான் ஒரு 1 வீக் அதை யூஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு, அந்த பெயினே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கே அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அது நம்பிக்கை இல்லாம யூஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஸோ பட் அவங்க அது யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கிடைச்சோன்னு அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அப்போ எல்லாருமே கவனிங்க, கண்டிப்பா வந்து இதுல வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நமக்கு வெஸ்டேஜ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதுபோல என்னோட பேபிக்கு வந்து சோப் யூஸ் பண்ணேன். அவங்களுக்கு 8 மந்த் தான் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து பயந்தாங்க, ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. ஸோ பட் நான் யூஸ் பண்ணனால எனக்கு ஓகே, நான் தைரியமா வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அவங்களோட காலில் வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப வெடிப்பா இருந்துச்சு. ஸோ அந்த வெடிப்புனால என்னோட ஒய்ஃப் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த சோப்பு ஆன்லைன்ல எல்லாம் ஆர்டர் போட்டு எடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்க நம்பவே இல்லை. பட்டு ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அவங்க சரி ஓகே அது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ நான் ட்ரீமி கிளினிக் பார் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ அது கரெக்டாக வந்து ஒரு 1 மந்த் ஆனோடனே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். இப்போ நீங்க போட்டோ பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அந்த நல்ல ட்ரை ஸ்கின் எல்லாம் அப்படி இதாயிடுச்சு. இன்னொன்று அந்த தோல் வந்து எல்லாம் உரிய ஆரம்பிச்சிட்டு. அப்பப்போ அவங்க வந்து கையை வச்சு சுரிஞ்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பெயினா இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெஸ்டேஜில் உள்ள அந்த சோப் யூஸ் பண்ணனால அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிச்சு. இது வந்து காலில், கையில, அதுக்கப்புறம் முதுகுல எல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வெஸ்டேஜ் சோப் யூஸ் பண்ண பிறகு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே தைரியமா யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் அப்ளைன்ஸ்ட வந்து கேட்டு அவங்களுக்கு எடுக்கலாமா, என்ன மாதிரி டைப் ஸ்கின் அப்படின்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ, விஷுவல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிளியராக உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ சார் சொன்ன மாதிரி தான், ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. 100% வந்துட்டு பெட்டராக ரிசல்ட்ன்றது கிடைக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, இப்போது நம்ம தான் வந்துட்டு மீட்டிங் ட்ரைனிங்னா அட்டன் பண்ணுறோம். ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் இருக்குன்றது நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. இங்கே நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ என்னோட மதருக்கு நான் வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க சொன்னேன், எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது, பட் அவங்களுக்கு தெரியல. பட் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் சொன்னால் வந்துட்டு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க, ஓகேங்களா. இப்போது மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு தெரியாது. வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க இருக்க மாட்டாங்க, ஸோ மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டாங்க, டெலகிராம் சேனலில் அவங்க இருக்க மாட்டாங்க, ஸோ ஒன்றுமே தெரியாது, ஓகேங்களா. அப்போ இங்கே ரிசல்ட் எடுத்த வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி காமிக்கணும். ஸோ அதே போல் இதுமாரி ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் நடக்கிறப்பெல்லாம் அவங்களையும் பார்க்க வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஹோப்ன்றது கிடைக்கும். இதை தாண்டி இங்கே ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது 100% நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது பட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு புரிய வைங்க. ப்ரூஃப்லாம் நிறைய இருக்குது, ரிசல்ட் எடுத்தவங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க, ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு வந்துட்டு தெரிஞ்சதுனால நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர் எடுத்துக்காம அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ கன்வின்ஸ் பண்ணுங்க, புரிய வைங்க, ஓகேங்களா. இங்கே 100% ரிசல்ட் கிடைக்குது. ஸோ நானுமே எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ப்ராடக்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க. குவாலிட்டியா இருக்கு, ரிசல்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி அவங்க ரிசல்ட் எடுக்கிறாங்களா அப்படின்றத கொஞ்சம் கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. இங்க நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா என்ன ஒரு மிஸ்டேக்னா, கன்சிஸ்டண்டா அந்த இடத்துல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஸோ 4 நாள் எடுக்கிறாங்க, 5 நாள் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக் எடுத்துடுறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் நம்ம வந்துட்டு கன்சிஸ்டண்டா எடுத்துக்கிறப்ப தான் இங்க ரிசல்ட்ன்றது கிடைக்கும். நீங்க வந்துட்டு கேட்கறப்பே உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கா எஜுகேட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மேபி உங்க டவுன்லைன்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கேட்கறாங்க, வாங்குறாங்க அப்படின்னாலுமே அந்த விஷயம் அந்த கன்சிஸ்டண்டா எடுக்கணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸை ஃபர்ஸ்ட் புரிய வைங்க. புரிய வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுறப்போ கொஞ்ச நாச்சும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதே போல இதுக்கு அப்புறமா வந்துட்டு புதுசா யாராச்சும் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் தான் நமக்கு முக்கியம். ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்றத தாண்டி அவங்க அந்த இடத்துல ரிசல்ட் எடுக்கணும். அதுதான் நமக்கு இங்க முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் கன்சிஸ்டண்டா எடுக்கிறாங்களா, என்ன பண்றாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் அன்மியூட் பண்றது பாத்தீங்கன்னா செல்வி மேம், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். 8% செல்வி மேம். ஹோம் ஸ்க்ரீன்ல பாருங்க, அன்மியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சார் ஆடிபிளா சார்? கிளியர் மேம், கிளியர், பேசுங்க. ஓகே. குட் மார்னிங் எவ்ரிபடி. ஐ எம் செல்வி, 8%ல இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் தான் பண்ண போறேன், நாலேஜ் கொடுக்க போறேன். ஸோ அது வந்து என்னன்னா, நம்மளுடைய வெஸ்டேஜ்ல வந்து ஃபுட் பேட்ச் இருக்குல்ல, டிடாக்ஸ் ஃபுட் பேட்ச், அதுதான். இப்போ அது வந்து என்ன அப்படின்னா, தமிழ்லயே சொல்றேன். அது வந்து ஒரு நச்சு நீக்குதல் தான். அது வந்து டிடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸ் அப்படின்னா நச்சு பொருட்கள் அதை வந்து வெளியேற்றுறது. நார்மலா நம்ம பாடியில எப்படின்னா யூரின், மோஷன், அப்புறம் ஸ்கின்னு, அப்புறம் ஸ்வெட்டிங் மூலமா நமக்கு வந்து தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஆனா இப்ப இருக்கிற கால மாற்றத்தினால அது வந்து பொல்யூஷன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமா, குடிக்கிற தண்ணி, அப்புறம் காத்து, நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸு, இல்ல நம்ம ஏதாவது ஒரு டிசீஸுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம உடம்புல வந்து அதிகமான நச்சுக்கள் வந்து நம்ம உடம்புல போய் சேர்ந்துருது. அது நார்மலா நமக்கு இந்த யூரின், மோஷன் மூலமா வெளியாகணும். ஆனா அது வெளியே ஏத்த முடியாம நம்ம உடம்புல அங்கங்க போய் தங்குறதுனாலதான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ அது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா, நம்ம வீட்டுல வந்து இப்ப வந்து பெருக்கல இல்ல பாத்திரம் கழுவல அப்படின்னா நமக்கு ஒரு வேஸ்ட் அப்படியே வந்து தங்கி தங்கி ஸ்மெல் அடிச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது இல்லையா வீட்டுல. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து இந்த நச்சு பொருட்கள்லாம், வேஸ்ட், டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள், ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே வந்து அதோட வேலையை கரெக்டா செய்ய முடியாம அதோட ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதனால இதுல வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா, மந்தமா இருக்கிறது, ஒரு மாதிரி டல்லாவே இருப்பாங்க, ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய வந்து ஃபுட் டைஜஷன், மெட்டபாலிக் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது எதுவுமே ஒழுங்கா செரிமானம் அடையாம அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். இல்ல சோர்வா இருக்கிறது, ஒழுங்கா மூச்சு வாங்க முடியாம இருக்கிறது, முக்கியமா வந்து இன்சோம்னியானா நைட்டு வந்து தூங்க முடியாம ஸ்லீப்னஸ் அது வந்து இருக்கிறது. அப்புறம் எங்கேஜ்லயே வந்து ஒரு மாதிரி ஓல்டேஜ் ஃபேஸ் ரியாக்ட் அந்த மாதிரி காமிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிரச்சனைனால வருது. இதுக்கு தீர்வா நம்ம வெஸ்டேஜ்ல வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, வெஸ்டேஜ் ஃபுட் பேட்ச், அது வந்து நமக்கு வந்து இது நார்மலா மெடிசின்ஸ், ஆயின்மெண்ட் இல்ல கிரீன்ஸ் அந்த மாதிரி எடுப்போம். இது வந்து நார்மலா நம்ம உடம்புல இருக்கிற அக்குபஞ்சர்ஸ் அந்த இதுல ரிஃப்ளெக்ட் கொடுக்கறதுனால நமக்கு இதுல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னா, பண்டைய காலத்துல சீனர்களும் எகிப்தியரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு அவங்களே யூஸ் பண்ணிருக்காங்க. இது இப்ப வந்தது இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இது வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஜப்பான்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல ஃபுட் பேட்சை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னா, நான் இப்ப சொன்ன மாதிரிதான், நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் மெடிசன் மாத்திரை எடுத்துக்கிடுவோம், இல்ல சிறப்பு, இல்ல ஆயின்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து நம்ம சரி பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் இல்லாம நம்மளுடைய அக்குபஞ்சர், நம்ம பாடியில வந்து 160 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அது தூண்டி விடுறதுனால சில டாக்ஸின்ஸ் வந்து நம்ம அதுல இருந்து வெளியேறும்.
ஸோ இதுதான் வந்து இந்த டெக்னாலஜிங்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சீனர்களோட வந்து அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய செகண்ட் ஹார்ட் அப்படின்னா கால்ல இருக்கிற பாதம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஹார்ட் வந்து பம்ப் ஆகி வந்து நமக்கு பிளட் எல்லாமே சர்க்குலேஷன் ஒவ்வொரு பாடிக்கும் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுது. ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் எங்கன்னா காலுக்கு தான் கீழே தான் இறங்குது. கீழே இறங்கும் போதுதான் நம்ம பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து கீழே வருது. அப்ப நம்ம பாதத்துல வந்து பார்த்தா டோட்டலா 160 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல 60 பாயிண்ட்ஸ் நம்ம பாதத்திலேயே இருக்கு. ஸோ நம்ம அந்த டைமிங்ல நம்மகிட்ட இருக்கிற அந்த ஃபுட் பேட்ச் நம்ம வந்து அதுல வந்து பேஸ்ட் பண்ணும்போது அதுல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து வெளியே வருது. இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப இதுலயே வந்து நமக்கு எது வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம், டல்னஸ் இருக்கும், இல்ல ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறது சொல்லியிருந்தோம். இதனால என்ன பயன் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆஹ் இத வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெயினா வந்து நைட்ல தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம டே ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம், இல்ல பிஸியா இருப்போம், இல்ல உட்கார மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆர்கன்ஸுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நைட்டு தான் வந்து எல்லாமே ஸ்லீப்ல இருக்கும். நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும். எப்படின்னா ஒரு 6 to 8 hours வந்து நம்ம வந்து ரெஸ்ட் கொடுப்போம். அப்ப அதை வந்து எப்படின்னா நம்ம பாதத்தை வந்து நல்லா கழுவி தொடச்சிட்டு அத வந்து நம்ம பேட்ச்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க கிளியரா. அத வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம சாக்ஸ் கூட போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு மார்னிங் எடுக்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும். சார் வாய்ஸ் கேட்கலங்க சார். ஹலோ சார். கிளியர் மேம், பேசுங்க. இது வந்து நம்ம நைட்டு தான் வந்து அந்த பாதத்தை கழுவி தொடச்சு ஒட்டணும். இதே வந்து நம்ம மார்னிங் எடுக்கும்போது பார்த்தா இண்டிகேட்டர் நமக்கு வந்து ஒவ்வொரு இதுவுமே ஹாஸ்பிட்டல்லாம் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா பிளாக் கலர் வந்து காமிக்கும். ஸோ ஃபுல்லா வந்து பிளாக் கலர் இருந்ததுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் டாக்ஸின்ஸ் அது எல்லாமே வந்து நமக்கு வெளியேறுது. ஸோ இதே வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து நம்ம ஒட்டும் போது அதோட ஃபைனல் லிஸ்ட் என்னன்னா ஒயிட் கலர்ல வரணும். அப்படி ஒயிட் கலர்ல வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிளியரா செட்டில் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து அந்த ஃபுட் பேட்ச் ஒட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும் போதுமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு தான் வந்து நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், இல்ல மெடிசன்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபுட் பேட்சா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் இல்ல சப்ளிமெண்ட் அது எடுக்கிறதுனால நம்ம பாடியில வந்து அந்த மாதிரி டாக்ஸின்ஸ் நமக்கு சேராம அந்த மெடிசன்ஸ் நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஃபுட் பேட்ச் வந்து நம்ம யூஸ் ஆகுது. ஸோ இது மெயினா வந்து நான் அங்கெல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது எங்கேஜ்லயே வந்து கிட்னி ஃபெயிலியர்ல வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து டயாலிசிஸ் பண்ணணுமே அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிட்னில பயாப்சி எடுக்கிறது கூட ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ நான் டைரக்டா பார்த்தேன். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 34 இயர்ஸ் ஃபீமேல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இந்த நாலேஜ் வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்கல. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணாம அவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுட் பேட்ச் வந்து கொடுக்கறதுனால ஒரு லைஃப் வந்து திருப்பி வந்து அவங்க சர்வே ஆகுறங்கிறதுனால இந்த வெஸ்டேஜ் வந்து சூப்பரான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம்னால இருக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம இதை கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது அப்படிங்கறத வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ வெல்த்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே கிளியராக வந்துட்டு ஃபுட் பேட்சை பற்றி நாலேஜ்ன்றது கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நாலேஜ் கிடைச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெலகிராம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்ளைன் வந்துட்டு அந்த சேனலோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கிளியராக புரிய வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்துட்டு நம்ம நிறைய நாலேஜ்ன்றதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாருமே லிசன் பண்ணுங்க. ஸோ ஒரு லிங்க்ன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, டெலகிராம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட்ஸை பற்றின ரிசல்ட் எல்லாமே அதில் வந்துட்டு நம்ம டீம்லேருந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இங்கே தேவை, நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணல அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளைன்ட்டு கேட்டிங்க அப்படின்னா அதோட லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய பிரச்சனைக்கான சொல்யூஷன்ன்றது வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அதோட ரிசல்ட் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸோ இல்லை ப்ராடக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸோ ஷேர் பண்ணுறப்போ கொஞ்சம் தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதோட ரிசல்ட் எல்லாமே நீங்கள் எடுத்து காமிக்கலாம். அப்போ அவங்களுக்குமே ஒரு ஹோப்ன்றது கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டெலகிராம் சேனலில் வந்துட்டு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் எஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நான் இன்னும் ஜாயின் பண்ணல, எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் இன்னும் ஜாயின் பண்ணலை, நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் குரூப்பை வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணிவிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்துட்டு எஜுகேட் பண்ணுவாங்க. சரியா? குயிக்காக ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் அந்த குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அகைன் வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு லிங்க் ஷேர் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் நாலேஜ்ன்றது கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ நான் நெக்ஸ்ட் அன்மியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12% மூர்த்தி சார், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். குட் மார்னிங் சார். என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா சார்? கிளியர் சார், கிளியர், பேசுங்க. குட் மார்னிங் டீம். 12% மூர்த்தி பேசுகிறேன். இது நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து கன்சிஸ்டன்சியை வந்து 100p வந்து நான் வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து இது பண்ணிடுவேன். வாங்கிட்டு என்னுடைய டீமில் இருக்க கீழே இருக்கிற டவுன்லைனுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 மாதமாக வந்து 4 மாதம் கண்டினியூ வந்து கன்சிஸ்டன்சி நான் பண்ணதுனால எனக்கு 2500 உள்ள ஒரு கிஃப்ட் எனக்கு வாட்சரும் கிடைச்சது. அதையும் நான் வாங்கி வந்து என்னுடைய அதில் வாங்கினேன். அதில் என்னென்ன ஐட்டம் வாங்கியிருந்தேன்னா மேக்ஸிமம் வந்து என்னுடைய ரைஸ் மில் ஆயில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரைஸ் மில் ஆயில் வந்து என்னுடைய ரிலேஷனுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு நெய்பருக்கும் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதை வாங்கினே அவங்களும் யூஸ் பண்ணிட்டு வந்து இதை வந்து எனக்கு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் சார் இதுக்கு முன்னாடி வந்து அவர் சொல்லியிருப்பாரு, இந்த ரைஸ் மில் ஆயில்னால தான் எனக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிது. அதே மாதிரி தான் இந்த ரைஸ் மில் ஆயில்னால எனக்கு வந்து எனக்கு விதேஷ்லையும் எனக்கு நெய்பர் வீட்லையும் வந்து இது கேட்டதுனால அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு கிஃப்டாக கிடைச்ச இந்த ரேஷன் டாயில் வந்து என்னோட ரிலேஷனுக்கு நான் கொடுத்துருந்தேன். அவங்களும் யூஸ் பண்ணிட்டு வந்து அவங்களும் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா வந்து இதை மிஸ்ஸஸும் வந்து இது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அக்ரியில் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போ என்னுடைய ரிலேஷனில் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் தோட்டத்துக்கு வந்து நான் வந்து அக்ரி மாதம் வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் வந்து வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தயங்கினார். ஏன்னா எல்லாமே வந்து அவர் வந்து செயற்கூட தான் போட்டுட்டு வந்தார். பட் இருந்தாலும் வந்து இயற்கை நம்ம அக்ரி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தது, இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தைரியமாக நான் சொன்னேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கம்மா, நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா வந்து இது வந்து சந்தோஷம் சொல்லிட்டு வந்து நெடுங்கடத்தில் வந்து அக்ரி வந்து யூஸ் பண்ண அந்த ரிசல்ட் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த வீடியோவை இப்போ சார் சொன்னார்ல, இதில் வந்து அக்ரியோட நம்ம இதில் டெலகிராமில் வந்து என்னென்ன இருக்குது அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இருக்கு. அதன் மூலமாக வந்து நான் அவங்க வந்து அக்ரியோட ஏலக்காயோட ரிசல்ட்டை வந்து வீடியோ வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணி காமிச்சேன். அப்படி இருந்தால் ஓகே நான் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன், அதை வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நான் வாங்கி கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் யோசனையாக தான் இருந்தார், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அவர்கிட்ட ஒவ்வொரு வாரமும் வந்து டெலிஃபோன் பண்ணி கேட்பேன். ஆனால் இங்கே இருக்கிற கிளைமேட் வந்து மழை விழுகிறதுனால இல்லை யூஸ் பண்ண இன்னும் மருந்து அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கேட்ட பிறகு இல்லை நான் இந்த வாரம் யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வந்து 1 ஏக்கருக்கு வந்து அக்ரி மாசம் நான் வாங்கி கொடுத்துருந்தேன்.
ஒரு நல்ல ரிசல்ட் அவர் கொடுத்துருந்தது. அவரே வந்து அந்த ரிசல்ட்டை வந்து காமிக்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தார் டெலிஃபோன் பண்ணி. நீங்க வாங்க மாப்பிள்ள, இது வந்து நீங்க வாங்கி கொடுத்தா நல்ல ரிசல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷ் சார், அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஹை டீம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு தான் கனியிலேருந்து எடுத்துருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அவருக்கே வந்து ஒரு அதிசயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ மறுபடியும் அவர் சொன்னார், எனக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து நெடுங்கத்தில் வந்து அவர் காமிச்சார் அந்த ரிசல்ட்டு பார்த்தோம். மாமா என்ன சொன்னார்னா, இதை போட்டு காமிங்க, இந்த இது வந்து உண்மையில் ஆன்கொண்டு நான் எடுத்து காமிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பராக இருக்குது. ஓகே லீடர்ஸ், ஸோ வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அக்ரிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்ன்றது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ அதில் மூர்த்தி சாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட்ன்றது எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 100% ரிசல்ட்ன்றது கொடுக்குது. பட் அதை நம்ம எப்படி ப்ராப்பராக வந்துட்டு எடுத்துக்கணும், எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படின்ற நாலேஜ்ன்றது நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு மேலே இருக்கக்கூடிய அப்ளைன் சப்போர்ட்ன்றது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக வந்துட்டு டைமிங்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அது ரிசல்ட் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சார் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா? பேசுறீங்களா சார்? உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுத்துருக்கேன். சார் வாய்ஸ் கிளியர் சார், கிளியர் வாய்ஸ். இப்போ நான் வந்து அவருக்கு ரிசல்ட் எடுத்து கொடுத்த பிறகு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வந்து அக்ரிக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பருத்தி செடிக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து என்கிட்ட வந்து ரிசல்ட் கேட்டிருந்தாங்க. இது அக்ரிடேட் டு அக்ரிமாஸ் கிரானுவல்ஸ். இது வந்து நான் வந்து என்னுடைய அப்ளைன்ட்ட கேட்டுட்டு இந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ண பிறகு அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து காலையில தான் வந்து அவருக்கு நான் வாங்கி கொடுத்த பிறகு அவரே வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. தம்பி, நீ வாங்கி கொடுத்த இதுக்கு வந்து ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த கட்டி இப்போ நல்லா வந்து இலையெல்லாம் துளிர் விட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தேன். செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து அக்ரி டூவும் அக்ரி மாசம் வந்து நம்ம வாங்கி கொடுத்து அது ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து என்னுடைய அப்ளைன் வந்து கேட்டுட்டு பாலேஸ்வர்கிட்ட கேட்டு அது வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நாளைக்கு வந்து மருந்து வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். அவரே வந்து என்னை கூப்பிட்டு வந்து சொன்னாரு, நீங்க வாங்கி கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் 4 பேருக்கு வந்து மறுபடியும் ப்ரொமோட் பண்றேன், இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே கிளியராக உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே லீடர், ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் ஒரு சில விஷயங்கள் காமிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு லிசன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸில் அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்ஸை பற்றின நாலேஜ்ன்றது கொடுக்கறதுக்கு ஸோ நிறைய பிடிஎஃப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்கள் அப்ளைன்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மந்த் வந்துட்டு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்லாக்ன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நாலேஜ்ன்றது எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னால் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. அப்போ எவ்வளோக்கு பண்ணால் இப்போ நியூ ஜாயினர்ஸாக நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்குமே வந்துட்டு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்ன்றது இருக்குது. அப்போது அது எந்த ஆஃபரில் நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்துட்டு நாலேஜ்ன்றது எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ ரீபர்ச்சேஸ் ஆஃபரில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமா, இப்போ நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே வந்துட்டு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்ன்றது புதுசாக ஜாயின் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ அது என்ன ஆஃபர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கேட்டு நாலேஜ் எடுத்துக்கோங்க. இந்த வந்துட்டு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்ன்றது எடுக்கணும் அப்படின்ற நாலேஜுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் அப்ளைன்ட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ஸை பற்றின நாலேஜுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்தமாரி நிறைய பிடிஎஃப்ன்றது நமக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லேயே கூட இருக்குது. இப்போ ஸ்பைரல் நான் எதுக்காக யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது, ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மீட்டிங்கில் என்ன தான் பேசினாலுமே நமக்கும் ஒரு தாட்டுன்றது இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு
உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கணும்னா ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் வாங்கி நீங்கள் ஜஸ்ட் படித்து பாருங்க, ஓகேவா? கிளியராக உங்களுக்கு வந்துட்டு நாலேஜ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சப்ளிமெண்ட்ஸோட தமிழ்லேயே வந்துட்டு எல்லா நாலேஜுமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நாலேஜ்ன்றதை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுமாரினா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஸோ மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷாம்ப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஷாம்பு இருக்குது. சோப்பில் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் சோப்புன்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து நாலேஜ்ன்றது எடுத்துக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பயன்படும், ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப்லாம் அப்ளைன்ட்டு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? அதே அந்த ஸ்பைரல்லாம் யூஸ் பண்ணி நல்ல நானுமே எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஐக்குன்னா அந்த ப்ராடக்ட். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு அப்ளைன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே லீடர், ஸோ இன்னைக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸை பற்றின நாலேஜ்ன்றது கிடைச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு பேனர்ன்றது ஷேர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ 5ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பேனர்ன்றது ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இன்னையோட முடிய போகுது, ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த பேனருக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேனர் தான் ஒரு லீடருக்கான எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ பி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னோட டீமுக்கு ஒரு முதன்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே செல்ஃப் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே செல்ஃப் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் உள்ள டேஸில் என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் மட்டுமா வாங்க வந்திருக்கோம் அந்த பிஸ்னஸில், ஓகேவா? இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்போ ப்ராடக்ட்ஸ்ன்றது ஒரு டூல். அப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம வந்துட்டு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் அங்கே 10 days தானே இருக்குது. அந்த 10 days நம்ம ஒர்க் பண்ணி என்ன ரிசல்ட்ன்றது எடுக்க போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுவே நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே உங்களை செல்ஃப் பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு 2ஆம் தேதியே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்க. பண்ணிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு 25 days டைம்ன்றது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மந்த் வேறு அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நீங்கள் 5ல் இருக்கீங்களா? ஸோ இந்த மந்த் வந்துட்டு 8% வரணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு 8ல் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் 12% வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் வரணும்னு சொல்லிட்டு பேலன்ஸ் உள்ள டேஸை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? மேபி நீங்கள் செல்ஃப் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்களும் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் டவுன்லைன்ஸில் போயிட்டு இப்போ வந்துட்டு அவங்களையும் வந்துட்டு கேட்கறதுக்கோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கான பிளான் கொடுக்கறதுக்கோ நீங்கள் தயங்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நம்மளே என்ன பண்ணல, நம்ம டவுன்லைன்ஸ் எப்படி போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகுனா அங்கே டைம்ன்றது மல்டிபிள் ஆகாது. நம்மளும் வேலை செய்ய மாட்டோம், நம்ம டவுன்லைன்ஸுக்கும் அங்கே ப்ராப்பராக ரிசல்ட்ன்றது கிடைக்காது. அதுவே பண்ணி முடிச்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதம் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம அடுத்தடுத்த லெவல் வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஸோ அதே போல் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவார்டு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ எல்லாருமே அடுத்தடுத்த லெவல் வரணும், அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேஸை ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கான ப்ராடக்ட் நாலேஜ்ன்றது கிடைச்சிருக்கும். ஸோ சீக்கிரமாக எல்லாருமே ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலில் வரதுக்கு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரைனிங்கான ஃபீட்பேக் நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மீட்டிங் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, விஷுவல்.